தேற்றான் கொட்டை 25 கிராம் எடுத்துக்கலாம். இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதை ஒரு 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதில் நம்ம காய்ச்சாத பால் சேர்த்து நல்லா அதில் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஊறினதுக்கப்புறம் இதை பால்லேருந்து எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றி ஒரு நாள் முழுக்க வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்துக்கலாம். இந்த கொட்டையை வச்சு தண்ணீரையும் சுத்தப்படுத்துவாங்க. அதோட லிங்க் கம்யூனிட்டி செக்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா காஞ்சாச்சு. இதை மண்பானையோ இல்லை இரும்பு கடையிலையோ போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்துக்கலாம். நம்ம வறுபட்டது எப்படி கரெக்டான்னு செக் பண்றதுக்கு அதிலிருந்து ஒரு கொட்டையை எடுத்து இந்த மாதிரி லைட்டா தட்டி பாருங்க. தட்டுன உடனே இந்த மாதிரி உடையும். இப்போ நம்ம மிக்சியில சேர்த்து நைஸா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி 1/4 ஸ்பூன் தேற்றான் கொட்டை பவுடரை சேர்த்து தேவையான அளவு வெல்லத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 3/4 டம்ளர் பாலை சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டாம், சூடுபடுத்தினா போதும். வடிகட்டி சேர்த்தீங்கன்னா தேராத உடம்பையும் தேற்றக்கூடிய தேற்றான் கொட்டை காஃபி சூப்பரா ரெடி. பால்ல ஊற வச்சு எடுத்தனால சுவையும் மனமும் நரசூஸ் காஃபி மாதிரியே இருக்கும்.